மூலிகை செடிகள் அப்படின்னா வந்துங்க, நம்ம ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. பழங்காலமாக வந்து வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரே இடத்துல சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அதை சர்வசாதாரணமாக அவங்க வாழ்வியலோடு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த நரந்தம்புல்லை பற்றி சொல்கிறேங்க. இந்த நரந்தம்புல்லை பற்றி வந்து நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதனோட பேர் என்ன, நம்ம இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டுட்ருக்கோம், அந்த பேர் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பரம்பு மலையில் மனுஷனே இல்லாமல் இயற்கை மட்டும் பேசுகிற இடமும் பரம்பு மலைங்களாம். அந்த மலையில் அந்த இயற்கைக்கே உண்டான வாசத்தோடு அந்த மலையே பூரா வந்து நரந்தம்புல் வந்து மலையே பூரா பரவி கிடக்கும் அப்படின்னு வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து இந்த நரந்தம்புல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த மக்கள்லாம் வந்து இதை வந்து எடுத்து மாலையாக கட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீர்நிலையங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது காய்ச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த குளங்கள்லாம் நட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்துருக்குறாங்க.